அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுவின் பேரருளால் சென்னை கானத்தூரில் ஜாமியா அல் ஹிதாயா அரபிக் கல்லூரி என்கிற மதரசாவை நாங்கள் நடத்தி வருவது உங்களுக்கு தெரியும். அல்லாஹுவின் அருளால் 170 மாணவர்கள் ஆலிம் கல்வியை கற்கிற இந்த மதரசாவுக்காக வேண்டி உங்களுடைய ஜக்காத்து சதகா நன்கொடைகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, ஒன்றுக்கு 10 மடங்காய் 70 மடங்காய் பன்மடங்காய் அல்லாஹு வழங்குகிற இந்த புனித ரமலானில் உங்களுடைய நன்கொடைகள் மூலம் இறை அருளை பெற்றுக்கொள்ள அன்போடு வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உங்களுடைய குடும்பத்திற்கு பரக்கத்தையும் நீண்ட ஆயுளுடன் கூடிய ஆரோக்கியத்தையும் அல்லாஹு வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நஹ்மதுல்லாஹல் அஸீம், நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம், அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أهم خير أم قوم تبع. சதகல்லாஹுல் அஸீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தராவீஹ் என்கிற இந்த தொடரில் தினந்தோறும் ஓதப்படுகிற வசனங்களில் ஒன்றின் விளக்கத்தை பார்த்து வருகிற இந்த வரிசையில் இன்றைய தினம் 20வது தராவீஹ். இதில் ஓதப்பட்ட சூரா அத்-துஹான், துஹான் அத்தியாயத்தில் கௌமு துப்பா என்று துப்பா கூட்டத்தவர்கள் என்பவர்களை பற்றி ஓதப்படுகிறது. துப்பா யார், அந்த கூட்டம் யார், இது குறித்து தப்சீறுகளின் ஒளியில் குர்ஆனுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம். துப்பா என்பது ஒரு அரசர், அவருடைய சொந்த பெயர் அஸ்அத் என்பது. துப்பா அஸ்அத் அல் ஹிம்யரி, அது அவருடைய வாழ்ந்த பிரதேசத்திற்கு ஹிம்யர் என்று பெயர். துப்பா என்பது அரபியில் அது தனி பெயர் அல்ல, அது ஒரு போஸ்ட், பிரதமர், ஜனாதிபதி அப்படிங்கிற மாதிரி. துப்பா, யமன், ஹதரமௌத், ஹிம்யர், இந்த 3 பிரதேசங்களையும் சேர்த்து அந்த நாட்டை யார் ஆளுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் துப்பான்னு பேரு. நிறைய துப்பாகள் வந்தார்கள். இப்போது நாம் பேச போவதும் குர்ஆனில் சொல்லப்படுவதும் அஸ்அத் என்கிற துப்பாயை பற்றி பேசுகிறோம். தப்சீர்கள்ல இன்னொரு கருத்து, துப்பா என்பது நிழலுக்கு பெயர், நிழலுக்கு துப்பா என்று பெயர் என்று இருக்கிறது. இன்னும் ஒரு விளக்கத்தில் துப்பா என்பது ஒரு பறவையின் பெயர் என்றும் இருக்கிறது. குர்ஆனில் துப்பா என்கிற வார்த்தை 2 இடத்தில் வருகிறது. ஒன்னு காஃப் சூராவில் வருகிறது, அஹும் கைருன் நம் கௌமு துப்பா குல்லுன் கஸபர் ருசுல ஃபஹக்க வஈத். இங்கே சூரத்து துஹான் இன்றைக்கு ஓதப்படுகிற இந்த சூறாவிலும் வருகிறது. அஹ்லக்னாஹும், நாம் அவர்களை அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக துப்பா என்கிற வார்த்தையினுடைய விளக்கங்கள் இவைகள் எல்லாம். வாருங்கள், அந்த துப்பா, நாம் பேசுகிற அஸ்அத், அந்த அஸ்அத் அவர்களை பற்றி பார்க்கலாம். இந்த துப்பா ஒரு சாலிகான மனிதர். சாலிகான மனிதர் என்பதை விட சாலிகான அரசர். இவரை பற்றிய வரலாற்று குறிப்புகளில் முக்கியமானது, முதலாய் கஅபாவிற்கு இவர்தான் ஆடை அணிவித்திருக்கிறார். யமன் நாட்டின் ஆடையை கொண்டு கஅபத்துல்லாவிற்கு துணி போர்த்திய பெருமைக்குரியவர் துப்பா அஸ்அத். மக்காவிலே ஒரு பெரும் சேவையாய் கஅபாவிற்கு திரை போர்த்தினார்.
மதீனாவில் ஒரு பெரிய சேவையாய் ஒரு வீட்டை கட்டினார். நாம் அந்த வரலாற்றை பார்க்க இருக்கிறோம். இந்த சாலிஹான அரசர் பல்லாண்டுகளுக்கு முன்பு மதீனா எஸ்ரிபாக இருந்த போது 100 ஆண்டுகளுக்கு முன்னால் படையோடு வந்தார். அவரோடு ஆயிரக்கணக்கான பேர் வந்தார்கள். யகூதிகளின் மீது அவர் படையெடுத்து அங்கே இருந்தவர்களை அழிப்பதற்காக துவம்சம் செய்ய அவர் நாடிய போது, இது ஒரு அறிவிப்பில் இப்படி வருது, மதீனாவிலே அன்றைக்கு வாழ்ந்த யூதர்கள் கேட்டுக்கொண்டார்களாம், கடைசி காலத்துல உள்ள ஒரு நபி இங்குதான் வருவார், கடைசி நபி, அவர் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், ஆண்டாண்டு காலம் பரம்பரையாய் எதிர்பார்த்து வாழுகிறோம், தயவு செய்து எங்களை ஒன்றும் பண்ண வேணான்னு அரசர்கிட்ட கேட்டுக்கொண்டதாகவும், அதற்கு பிறகு அந்த நபியை குறித்து விசாரித்து கண்ணியமெல்லாம் செய்ததாக இந்த துப்பா மன்னர் செய்தார் என்பது ஒரு வரலாறு. இன்னொன்று, அவர் மதீனாவிற்கு வந்தார், எஸ்ரிவுக்கு வந்தார். அவருக்கு ஏற்கனவே இந்த பிரதேசத்தில் இந்த பகுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்திலே வந்து தங்குவார்கள் என்பதை தெரிந்து வைத்திருந்தார் அவர். அதனால அங்கிருந்து போறப்போ ஒரு வேலை செஞ்சாரு. அறிஞர்களாக அன்றைய உலகத்தில் இருந்த 400 பேர் தன்னுடைய படையில அவங்கள மதீனாலேயே விட்டுட்டு போனாருன்னு இருக்குது. இப்படியே இருந்துருங்க, இங்கேயே கடைசி நபியை சந்திக்க முடிந்தால் உங்கள் வாழும் காலம் வரைக்கும் நீங்களும் உங்கள் சந்ததிகளும் இருந்து விடுங்கள்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு சில தப்சீர்கள்ல இருக்கு, ஒரு கடிதம் எழுதினார். இந்த கடிதத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்போது இந்த மண்ணிற்கு வந்தாலும் அவரிடத்துல இதை கொடுத்து படிக்க சொல்ல வேண்டும் என்று அந்த ஊர்ல இருக்கிற வயசான ஒருத்தர்கிட்ட கடிதத்தை கொடுத்தார். யாரு? மன்னர் துப்பா. இன்னும் சில அறிவிப்புகளில் இதனுடைய தொடர் செய்தியாக இப்படி வருகிறது, அவர் கொடுத்த கடிதத்தில் நான் அல்லாஹுவின் தூதராகிய உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அல்லாஹ்வை நம்புகிறேன், இது மாத்திரமல்ல 2 வரி கவிதையும் இருந்தது. துப்பா என்பவர் எழுதிய கவிதை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தரப்படுகிற இந்த தரவு அறிவிப்பு சரியாக இருக்குமானால் துப்பா எழுதிய கவிதை இது. ஷஹித்து அலா அஹ்மத வ அன்னி வ அன்னஹு ரசூலும் மினல்லாஹ். அஹ்மது என்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நான் சாட்சி சொல்லுகிறேன், அவர் அல்லாஹ்வுடைய தூதர். இது ஒரு வரி. அடுத்த வரி, ஃபலவ் முத்த உம்ரி இலா உம்ரிஹி லகுன்து வஸீரன் லஹு வப்ன அம். என் ஆயுள் அவர் வரும் வரைக்கும் நீட்டப்பட்டால், என் ஆயுளும் அவர் ஆயுளும் ஒரு காலத்தில் இருக்குமானால், லகுன்து வஸீரன் லஹு வப்ன அம், பெரிய அரசர் சொல்லுகிறார், நான் அந்த ரசூலுல்லாவுக்கு மந்திரியாகவும் சிறிய தந்தை மகனாக, அதாவது சகோதரனாகவும் நான் இருப்பேன் என்று அவர் அந்த கடிதத்திலே எழுதி ஊரிலே இருக்கிற பெரியவர்களிடம், உங்களுடைய ஜீவியத்திலோ அல்லது உங்கள் வம்ச வழி பரம்பரையின் வாழ்க்கையிலோ எப்போதாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் வருகிற போது நீங்கள் இதை கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னதையெல்லாம் வைத்துத்தான் அவர் ஒரு பியூர் முஸ்லிம் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ் இப்படி இருக்கிறது, லா தசுப்பு துப்பஅன் ஃபஇன்னஹு கத் அஸ்லம். துப்பை திட்டாதீர்கள், காரணம் அவர் முஸ்லிம் ஆகிவிட்டார். துப்பையின் கூட்டத்தை திட்டலாம். இங்கே ஒரு வேறுபாடு கரெக்டா சரியா கவனிக்க வேண்டும். துப்பா என்பவர் வேறு, அவர் முஸ்லிம், அவர் அல்லாஹ் ரசூலின் மீது அன்பும் காதலும் கொண்டவர். ஆனால் அவருடைய கூட்டத்தார்கள் இறைவனையோ தூதரையோ எதையும் இஸ்லாமை ஏற்காதவர்கள். எனவே அந்த கூட்டத்தவர்கள் அல்ல, இவரை மட்டும் திட்ட வேண்டாம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் மதீனாவிலே ஒரு வீடு கட்டினார். இது சில அறிவிப்புகளில் உண்டு. வீட்டை கட்டி அந்த வீட்டில் கடைசி காலத்தின் நபி வந்தால் தங்குவதற்காக இந்த வீடுன்னு அந்த ஊர் பெரியவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அவர் போயிட்டார். அந்த வீட்டிலே தான் வாழையடி வாழையாக அன்றைக்கு இருந்தவர்களின் வாரிசுகள் வாழ்ந்து 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 வந்து ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு போகிற போது அந்த வீட்டில் அப்ப இருந்தது அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபு அய்யூபுல் அன்சாரி வீட்டில தான் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டா தங்குறாங்க. இது அல்லாஹ் செய்த ஏற்பாடு. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அரசன், அது உண்மையாகவே அரசன் கட்டின வீடு. ஏன்னா மக்காவில் அன்னைக்கு இருந்த மதீனாவில் பூரா மண்ணு செவரு அது இதுன்னு இருந்தப்போ
கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்தது மதீனால அவங்க வீடு. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு வீடு மண்ணு வீடு தான், பலகை வீடு தான். ஆனால் கீழ்த்தளம் மேல் தளம் என்று 2 தளம் இருந்தது. மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல இருந்துச்சு. இந்த வீட்டை கட்டி கொடுத்து வருகிற கடைசி கால நபிக்காக என்று கொடுத்து விட்டு போனது துப்பா மன்னர். அவருடைய வழிவழியாய் வந்து இப்போது அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அங்க வீட்டுல குடியிருக்காங்க. வாருங்கள் இப்ப விஷயத்துக்கு வருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால நுழைஞ்சிட்டாங்க. இந்த ஒட்டகம் அமருகிற இடத்தில் பள்ளிவாசல் கட்டுவதுன்னு முடிவாயிருச்சு. ரசூலுடைய ஒட்டகமான கஸ்வா போய் கரெக்டா பள்ளி கட்டுற இடத்துல உட்காந்துருச்சு. மீண்டும் எழுந்த அந்த ஒட்டகம் மீண்டும் போய் எங்க உட்காருதோ அங்க ரசூல்லா தங்கறதுன்னு முடிவாச்சு. இந்த வீட்டுக்கு முன்னால் உட்கார்ந்தது. ஏறத்தாழ இந்த வீட்டை அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறான். இன்னும் சில அறிவிப்புகளில் இப்படி வருகிறது, மஸ்ஜிது இடம் தெரிஞ்சதுக்கு பிறகு எங்கேயாவது போய் தங்கணும். ரசூலுடைய பேக்கேஜ், அவர்களுடைய பைய மூட்டை எல்லாம் வந்து ஒட்டகத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. எங்க தங்குவாங்க ரசூலுல்லான்னு எல்லாத்தோட எதிர்பார்ப்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பனு நஜ்ஜார் இங்க இருப்பாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமாமார்களுடைய வீடு அது. இது ஒரு பெரிய வரலாறு. சல்மா என்கிற அந்த பெண்ணுடைய மகன்தான் அப்துல் முத்தலிப் அவர்கள். ரசூலுல்லாவுக்கு ஒரு வகையில் மாமாக்களுடைய வீடு அங்க இருக்கு. அவங்களுக்கெல்லாம் பேரு பனு நஜ்ஜார். பனு நஜ்ஜாருங்கிறவங்க அஹ்வாலுன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாமுமார்கள் அப்படின்னு அர்த்தம், ஹாலுகள். அங்க அவங்க வீடு கிட்டதான் நிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நின்னுட்டு கேட்டாங்க, ஐயுதாரின் கரீபு அஹ்லினா, எங்களுடைய இந்த குடும்பத்துக்கு பக்கத்துல இருக்கிற வீடு எதுன்னு கேட்டாங்க. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு பக்கத்துல நின்று இருந்தவங்க சொன்னாங்க, தாரி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என் வீடு இங்க இருக்குன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை பார்த்தார்கள். பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த பையை தூக்கிட்டாங்க. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு எங்க வேற பக்கம் போயிடக்கூடாதல்ல, தூக்கிட்டு நேரா போயிட்டாங்க. கீழ்த்தளம் மேல் தளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இருக்கட்டும், எந்த டிஸ்டர்பும் இல்லாம. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவி மட்டும்தான், 2 பேர் கீழே இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னப்போ, என்னை சந்திப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள். ஒவ்வொரு தடவையும் நான் மேலே இருக்கிறது வருபவர்களுக்கு சிரமம், உங்களுக்கும் சிரமம், அவர்களை படியேற வைக்கிற எனக்கும் சிரமம். ஒன்றும் வேண்டாம், நான் கீழேயே இருந்துக்கிறேன்ட்டாங்க. லேசா மனசு உறுத்தல். ரசூலுல்லாவுடைய அன்பு காதலர் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு, என்ன ரசூலுல்லா கீழே நம்ம மேலையா? திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க மேலே போங்கன்ட்டாங்க. கணவனும் மனைவியாய் மேலே இருக்கிறார்கள், கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, ஒரு நாள் மேல இருக்கிறப்ப தண்ணி கொட்டிருச்சு. அந்த காலத்துல இன்னைக்கு மாதிரி பக்காவான பில்டிங் எல்லாம் இல்ல. அது எங்கேயோ ஓட்டை, அங்கங்க கேப் எல்லாம் இருக்குது. தண்ணி நேரா கீழே தான் ஒழுகும். கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இந்த தண்ணி கீழே விழுந்தது, வலிஞ்சு போய் துவாரத்துல இறங்கி அது கீழ்த்தளத்துக்கு போறதுக்குள்ள அதை அடைச்சு பிடிக்கிறாங்க. அந்த கணவனும் மனைவியும் இருக்கிற துணியை பூரா எடுத்து போட்டு கீழே போக விடாம அத்தனையும் ஈரமா போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கீழே தண்ணி போயிடக்கூடாது. மறுநாளே முடிவுக்கு வந்துட்டாங்க அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு, இதுக்கு மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே வைக்க கூடாது, ரசூல்லா மேலதான் வைக்கணும். இங்க நாம நடக்கிறது, சத்தம் போடுறது எல்லாமே கீழே கேட்கும். கீழே ரசூல்லாவுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட உட்காந்து பேசினாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க கீழே இருந்து நாங்க மேலே இருக்கிறது எங்க மனசு ஒப்பல, நீங்க அல்லாஹ்வுக்காக மன்னிக்கணும், நீங்க மேலதான் போகணும். வலுக்கட்டாயமாக ஹதரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு பிடிவாதமா சொன்னதுனால சரின்னு சொல்லி மேலே போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீண்டும் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்மு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் 2 பேரும் கீழே இருந்தாங்க என்பது வரலாறு. அன்பானவர்களே, ரசூல் தங்குவதற்காக 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே வீட்டை கட்டி கொடுத்தவர் துப்பா, கஅபாவிற்கு முதலில் ஆடை அணிவித்தவர் துப்பா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலே வருவார்கள் என்று தெரிந்தவுடன் கடிதம் எழுதி, கவிதை எழுதி அதை ஊர் மக்களிடம் கொடுத்து வந்தால் படிக்க சொல்லி கொடுத்தவர் துப்பா. அந்த துப்பாவை பற்றித்தான் இன்றைக்கு குர்ஆனிலே அவருடைய கூட்டத்தாரை பற்றி ஓதப்பட்டது. ஒரு கூட்டத்தின் தலைவன் முஸ்லிம் ஆகிறான், ஆனால் அந்த கூட்டம் முஸ்லிம் ஆகவில்லை, அந்த கூட்டத்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று இன்றைக்கு ஓதப்படுகிற வசனத்திலே வந்தது.
இன்னமும் கூட இந்த துப்பாயினுடைய கூட்டத்தை பற்றி சொல்ல ஒரே ஒரு செய்தி உண்டு. அஹும் ஹைருன் அம் கௌமு துப்பா. அல்லாஹ் குறைஷிகள் மக்காவாசிகளை பார்த்து குறைஷிகள் சிறந்தவங்களா அல்லது துப்பா கூட்டம் சிறந்ததா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். இப்படி கேட்கிற காரணத்தால் குறைஷியை விட துப்பா கூட்டம் சிறந்தது என்ற ஒரு கருத்து தப்சீர்களில் இங்கே வெளிப்படுவதாய் சில முஃபஸ்ஸிரீன்கள், ரொம்ப குறைவு, சில முஃபஸ்ஸிரீன்கள் அப்படி ஒரு கருத்தை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் உண்மை இது பொதுவான செய்தி அல்ல. 1000 இருந்தாலும் குறைஷிகள் சிறப்பிற்குரியவர்கள். அதே சமயம் இந்த துப்பா அவர்கள் சார்ந்த யமனும் சாதாரணமானது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தையில சொன்னா, அல் ஈமானு யமானுன், ஈமான் என்பதே யமான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒல் ஹிக்மத்து யமானியத்துன், உலகத்தில் ஞானம் என்பது யமனை சார்ந்தது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுபக்கம் குறைஷிகளின் சிறப்பும் குறைந்ததல்ல. அல்ல இம்மத்து மின் குறைஷ், தலைவர்கள் குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள். குறைஷிகளுக்கு என்ன சிறப்புன்னு இவ்வளவு பெரிய பட்டியல் எல்லாம் தேவையில்லை. உலகத்திற்கு சொல்ல ஒண்ணு போதும். என்ன தெரியுமா? என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி, அதை விட வேறு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அன்பானவர்களே, இந்த துப்பா பல்லாண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த சாலிகான மனிதர். அல்லாஹுவிடத்தில் துவா செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த துப்பா மன்னர் அல்லாஹுவையும் ரசூலையும் நம்பி மார்க்கத்திற்கு அவர் பங்காற்றியது போல் அல்லாஹ் அவருக்கு மறுமையில் சிறந்த நற்கூலிகளை வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.